இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தின் 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக அன்னையாம் திரு அவை சிந்திக்க கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம், 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்று இருந்த ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருந்த தருணத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சீலோவாம் குலத்தில், அந்த குலத்தின் அருகிலே எத்தனையோ வியாதி உள்ளவர்கள் இருந்தார்கள். அந்த குலத்தின் தண்ணீர் கலங்குகின்ற பொழுது அதில் முதலில் யார் இறங்குகிறார்களோ அவர்கள் நோய் நீக்கப்படுகிறது என்று, முழுவதும் குணம் பெறுகிறார்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. வானதூதர் வந்து அந்த குலத்தின் தண்ணீரை கலக்குவார். அப்பொழுது யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் உடல் நோய் முழுவதுமாக நீக்கப்பெறுகிறது என்று சொல்லுவார்கள். அந்த வரிசையில் 38 ஆண்டுகளாய் ஒரு மனிதன் யாரும் உதவி செய்ய முடியாமல் அந்த குலத்தின் அருகிலே படுத்து கிடக்கின்றான். எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு உதவி செய்ய செல்லவில்லை. இயேசு அவனை பார்க்கிறார். அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு பயணத்தை அவர் தொடரச் சொல்லுகிறார். எழுந்து உன் படுக்கை சுருட்டி கொண்டு செல் என்று சொல்லுகிறார். அவன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற மனக்குமுறல்களை, வேதனைகளை கொட்டி தீர்க்கிறான், யாரும் உதவி செய்யவில்லை என்று. ஆனால் அவன் நினைத்தது இயேசு அவனை அந்த குலத்திற்குள்ளே அழைத்து செல்லுவார் என்று. வாழ்வு தரும் வார்த்தை, வாழ்வு தரும் தண்ணீர், நிறையான வாழ்வு கொடுக்கக்கூடியவர், அவரிடமே இந்த மனிதன் யார் என்று தெரியாமல் உதவியை கேட்கிறான். ஆனால் இயேசு அந்த மனிதனுக்கு குலத்தின் அருகில் அழைத்து செல்லவில்லை. தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையினால் எழுந்து உன் படுக்கையை சுருட்டி கொண்டு செல் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை சுருட்டி கொண்டு செல்லுகிறான். இயேசு அழகாக தான் யாரெல்லாம் வியாதியோடு மன வருத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய மற்றொரு குழுவினர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் செய்கிறாய் என்று அவனை கண்டிப்பதும், அவனை வினவுவதும், யார் உன்னை எடுத்து செல்ல சொன்னது என்றும் கேட்டு, அவனுக்கு முதலில் யார் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. மாறாக இறுதியாகத்தான் அவனுக்கு தெரிந்தது இயேசு என்னும் ஒருவர் சொன்னார் என்று. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இன்று சிந்திக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனை என்ன? நாம் அனைவரும் இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது 38 ஆண்டு காலமாக மக்கள் நம்பியிருக்கின்ற, குணம் கொடுக்கக்கூடிய அந்த குலத்தின் அருகிலே படுத்து கிடக்கக்கூடிய மனிதனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத தருணத்தை இயேசு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். தன் உறவினர்களை குலத்திற்குள் அழைத்து சென்றிருக்கலாம். ஒருவேளை யாராவது உதவி கேட்டு அந்த மனிதனை கூட உள்ளே அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் இப்படி பல மனிதர்கள் உதவிகளை பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஒரு தனி மனிதன் மட்டும் 38 ஆண்டுகளாக அந்த சீலோவாம் குலத்திலே கிடக்கிறான் என்றால், 38 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த குலத்திலே அவன் வந்து விழுந்திருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரிசேயர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இயேசு சவுக்கடியாக அங்கே பதிலை கொடுத்தார். எப்படிப்பட்ட நாகரிகம் உள்ள வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்! ஒரு மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறவர்கள் ஆலயத்திற்குள் சென்று ஆண்டவனை வழிபடுவதனால் என்ன பலன்? அவனும் ஆலயத்திற்குள்ளே தானே கிடந்தான், அவனும் ஆலயத்திற்கு அருகிலே தான் கிடக்கின்றான். ஆலயத்திற்குள்ளே இருக்கின்ற சீலோவாம் குலத்திலே குணம் பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு படுத்து கிடந்த மனிதனை 38 ஆண்டுகளாய் அவனுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்ய முடியாதவர்கள் ஓய்வு நாள் என்றும் சட்டம் என்றும் பேசுகிறார்களே. இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்று சீலோவாம் குலத்திலே 38 ஆண்டுகளாய் கிடந்த மனிதனைப் போல நீங்களும் நானும் பிறந்தது முதல் இன்று வரை எப்படிப்பட்ட ஆன்மீக குறையுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, நம்மை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் இப்படி தேவைகள் இருப்பதினால் நம்முடைய உதவிகளை கூட அவர்கள் நாடிக்கொண்டிருக்கலாமே. நாம் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
எனக்கே போதுமான அளவிற்கு இல்லை. அப்படி இருக்க ஏன் நான் உனக்கு செய்ய முடியும்? எப்படி நான் உனக்கு செய்ய முடியும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சொல்லித்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய உதவிகளை கூட நாம் நிராகரித்து கொண்டே இருக்கிறோம். நம் முன்னோர்கள் அழகாக சொல்லுவார்கள், கிணற்றில் இருக்கின்ற நீரை இறைக்கின்ற பொழுதுதான் மீண்டும் மீண்டுமாய் நீர் சுரக்கும் என்று சொல்லுவார்கள். நம்மிடமிருப்பதை கொடுக்கின்ற பொழுதுதான் மேன்மேலும் இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். 38 ஆண்டுகளாய் படுத்த படுக்கையாக உதவி செய்ய முடியாமல் கிடந்த அந்த மனிதனை ஒரே ஒரு வார்த்தையினால் இயேசு எழுப்பி வைத்தார் என்றால் நம்மால முடியும். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை நாமும் உச்சரித்தால், அவர் செய்கின்ற செயலை நாமும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்தால், நம்மை நாடி வருகின்றவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்வும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே தெளிவாக இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் நேற்றைய தினத்தில் 100 தலைவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என்று சொல்லி தன்னுடைய மகனுடைய வாழ்வை புதுப்பித்து கொண்டான் நோயிலிருந்து. அதுபோல இந்த மனிதன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்கிற பொழுது, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய படுக்கை சுருட்டி கொண்டு நடக்கச் சொன்னாரே. நம்மை தேடி எத்தனையோ உள்ளங்கள் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கலாம். எனவே இப்படி இறைவனுடைய திட்டத்தை நீங்களும் நானும் இந்த மண்ணுலகில் நிறைவாக செய்து முடித்தோம் என்றால் நாம் அனைவருமே ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் இறைவனோடு பயணிப்போம். இந்த நாளிலே இறையாசிரியர் என்று உங்களோடு